நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, நன்றி. அது இருக்கட்டும், தகுந்த பாதுகாப்பு இல்லாம இப்படி தனியா வந்து ஆபத்தில் சிக்கிக்கலாமா? எல்லாம் உங்களாலதான். என்னது? என்னாலயா? ஆமா, உங்களுக்கு தேனா ரொம்ப பிரியன்னு சொன்னீங்கல்ல, அதனால நல்ல தேனா பார்த்து எடுக்க வந்த இடத்துல நான் அந்த தேனையா சொன்னேன்? இல்ல, இந்த தேன் போக்கிரியா இருக்குங்க போல இருக்க. உன்னை பொறுத்த வரையிலுமா இது அண்ணனுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சு நடத்துறதா காதல் திருவிழா. ஆனாலும் நண்பனுடைய தங்கையே அவனுக்கு தெரியாம விரும்புறது தப்பு இல்ல. அப்படின்னா உங்க அண்ணனுக்கு சொல்லிட்டுமா? அவசரம் வேண்டாம், மெதுவா சொல்லலாம். சரி, உன்னை வீட்டுல கொண்டு விட்டுட்டு வா. ராணி, நீங்க பொறுப்படுங்க. அண்ணன் கண்ணுல பட்ட தப்பா நினைப்பாரு. நான் வர்றேன். ஐயா, புளிய ஜீப்ல ஏற்றியாச்சு. குட்டியையும் கொண்டு போய் பொட்டியில அடைக்க. நானே கொண்டு போறேன். யார் நீங்க? நான் சர்க்கஸ் கம்பெனியை சேர்ந்தவர். என் பேரு மீனா. கோபங்கிறது நீங்க தானே? ஆமா. மிருகங்கள்லாம் பிடிக்கிறது நானே தான். என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு புலிக்குட்டி தேவைப்படுது. இது கொடுக்க முடியுமா? நோ நோ, ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தவங்களுக்காக நான் அதை எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு வேணும்னா புதுசா பிடிச்சுதான் தரும். எப்ப கொடுப்பீங்க? இப்ப நான் ஊருக்கு போறேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி முயற்சி பண்ண முடியும். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். போயிட்டு மறுபடியும் வர்றதுன்னா கஷ்டமா இருக்கும். அதோட நீங்க மிருகங்கள்லாம் பிடிக்கிறது பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க வர வரைக்கும் நான் இங்கே தங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா. ஆண்டனி, அவங்களுக்கு வேண்டிய சௌகரியம்லாம் செஞ்சு கொடுங்க. நான் வரேன். எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல. இங்க டீ கிடைக்குமா? மாய திறந்து கிடைக்கும் கிடைக்கும். வாங்கயா வாங்கயா வாங்க 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 மிஸ்டர் மேனன், உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களா? உட்காருங்க. சேர் இருக்கா? என்ன விஷயம்? என்னங்க ராஜாபதர் ஐயா, உங்ககிட்ட ஒரு புலிகுட்டி கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. என்னையா செய்ய சொல்ற? பையனுக்கு கடுதாசி எழுதி இருக்கேன். கடுதாசி எழுதுனா போதுமா? புலி குட்டி போட வேணாம். போட்ட குட்டிய தாய் தேர்ந்து பிரிக்க வேணாமா? தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுன்னா காக்கா பிடிக்கிற விஷயமா? மிருக விஷயம். மிருகம் டைம் வேணும். இன்னும் எவ்வளவுதான் டைம் கொடுக்கறது? நான் அட்வான்ஸ் கொடுத்த எவ்வளவு நாளாச்சு? அட போயா பெரிய அட்வான்ஸ். நான் குட்டிக்கே 4 மாசம் காத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ள நாயா பேயா பெரிய அட்வான்ஸ் கொடுத்து விட்டாரா? உமக்கு சர்க்கஸ் பெருசு, எனக்கு புலி பெருசியா? அட்வான்ஸ் வேணா திருப்பி வாங்கிக்கோ. அப்பா பாப்பா, நல்ல சமயத்துல வந்த 2 பேரும் புலி புலின்னு என் மேல பழிய போடுறாங்க. புலிக்குட்டி கொண்டு வந்தியா? குட்டி மட்டும் இல்ல, தாயையும் கொண்டு வந்திருக்கேன். குட்டி கொண்டு வந்துட்டீங்களா? இந்தாங்க பணம், எனக்கு கொடுங்க. புலிக்குட்டி ராஜாபாதம் அட்வான்ஸ் போக பாக்கு பணம். புலிக்குட்டி எனக்கு கொடுங்க. இல்லைங்க எனக்கு கொடுங்க. சும்மாரியா, நான் முதல்ல அட்வான்ஸ் போட்டேன். எங்க எனக்கு கொடுங்க புலிக்குட்டியா? என்ன அது மிருகத்தோட பழைய பழைய மிருகம் மாதிரி இருக்கா உங்க குணமோ? இருங்க, உங்களுக்கு என்ன புலி தானே வேணும்? நீ தாயை எடுத்துக்க, நீ குட்டி எடுத்துக்க. ஐயோ, எங்க கம்பெனியில குட்டிக்கு தானுங்களா ட்ரைனிங் கொடுக்கறது பழக்கம். பாலகான சபா போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க, சும்மா போய் சொல்றான். யாரா பார்த்து போய் சொல்றேன்னு சொல்ற? பிச்சு விடுவோம் பிச்சு. வாய் போச்சா? கண்டாள பாவி, வியாபாரத்தை எடுத்து வியாபாரம் பேசுற வாயம் கெடுத்துட்டா. இவரை ஏன்டா போட்டு உதைக்கிற? அவன் ஏன் அண்ணன் அடிச்சான்? அதனால அடிச்சான். அண்ணனை அடிச்சாரு. அவங்க நடுவே சண்டை போட்டாங்க. அண்ணன் விளக்க போனா. அந்த வாரம் தெரியாம இந்த மனுஷனை போட்டு உதைக்கிற. அப்படியா? என்ன அப்படியா? இவன் இளைய பையன், முரட்டு பையன். தயவு பண்ணி மன்னிச்சுக்கங்க. மன்னிப்புக்கார. அதுக்கு என்ன 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 சொல்ற? இந்தா சார், அவர் கிடக்கிறாரு எங்க அப்பா. என் அண்ணன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன். ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் அப்படியே நசுக்கிப்படுவேன். நீ என்னமோ அவரை அடிக்கிற நினைச்சிட்டு நான் அவன் மேல பாஞ்சு போட்டேன். என்ன மன்னிச்சிரு சார், மனசுல வச்சுக்காது. ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து அவன் முரட்டுத்தனமாவே வளர்ந்துட்டான். தெரியாம செஞ்சிடுவான், அப்புறம் மன்னிப்பு கேட்பான். என் மேல உள்ள பாசத்தினால அப்படி செஞ்சுட்டான். அவனை மன்னிச்சிரு. ஆமா, அண்ணன் கூட சொல்லிவிட்டாரு. அண்ணனுக்காக இன்னொரு தடவை மன்னிச்சிரு சார். என்ன அடிக்கடி ஏற்கனவே உடம்பெல்லாம் புண்ணா போயிருக்கு. இந்த ஐயா, இவரு அனாவசியமா உதவ வாங்கிட்டாரு. இந்த தடவை புலிக்குட்டி இவருக்கு இருக்கட்டும். அடுத்த தடவை உமக்கு தர்றேன். அடே கருப்பையா, மிஸ்டர் மேனனுக்கு புலிக்குட்டி கூட பாக்கி பணம் இருக்கட்டும். உங்களால குனிய முடியாது, நாங்க எடுத்துக்கிறோம். எடப்பா
வரேன் தம்பி. பழையபடி அங்க போகாது, ஒதுக்கி போங்க. ஐயோ, உங்களாலதான் முடியலையே. என்ன பொடி வேற போடும். அப்ப நான் வரேன். எங்கடா போற? காட்டுல எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்கப்பா. டேய், வந்த நல்ல பிரியாணி செய்ய சொல்லியிருக்கேன். 4 வாய் அள்ளி போட்டு போ. பிரியாணி பிரியாணி நீ வேற தின்றியா? தின்னு விட்டு ஊர்ல இருக்கவங்களாம் உத வம்பெல்லாம் என் தலையில வந்து சேரட்டும். அடிச்சு பல்ல உடைச்சு போடுவேன். தின்னு விட்டு ஊரை சுத்து. சும்மா சுத்தாதடா, பிரியாணியை தின்னுட்டு ஊரை சுத்துறான்ற. விடுதிக்கு தானே வர்றேன். ஆமாங்க. வா போலாம். நீங்க யாரு? வல்லையன். செல்லையன். கண்ணையன். இந்த கரடி ஏது? கரடி பிரயாணி விடுதிகளை தங்கி இருக்காங்களே, மிருகம் பிடிக்கிறவங்க, அவங்க கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு போறோம். இதை கேட்க நீ யாரு? நான் தான் இதுக்கு முதலாளி. எனக்கு தெரியாம என்னுடைய ஆட்கள் வித்திருக்க முடியாது. ஓஹோ, அப்படின்னா நாங்க திருடிட்டு போறோம்னு சொல்றியா? யாரு திருடன்னு?
சாப்பிடும். அல்ல அல்ல வேண்டாம் அஞ்சா அஞ்சான்னு சொன்னே கொடுக்காத கட்டி போட்டு கொண்டு போயிட்டாங்களே. ஐயா வாங்க ஐயா, திருட்டு பசங்க வந்து எனக்கு கட்டி போட்டு கரடியை கொண்டு போயிட்டாங்க. கவலைப்படாதீங்க, வழியிலேயே அவங்களை மடக்கி கரடியை கொண்டு வந்துட்டேன். ஆண்டனி ஆண்டனி ஐயா கூப்பிட்டீங்களா? அத பொண்ணுங்க அத நீங்க போன உடனே போகணும்னு சொன்னாங்க. சரதான்னு ஒரு டீ போட்டு கொடுத்தேன், தண்ணி கம்மியா எத்தனை அடிச்சாங்க. போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா. திருட்டு பசங்க யாரா இருக்கும்? பணம் வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? கரடி கொடுக்குறேன்னு கரடியா விட ஏமா எத்தனை சட்டக்காரன் ஏமாத்திருப்பேன். அப்படிலாம் நினைக்காதீங்க முதலாளி. இந்த பயலோட கொஞ்சம் மிரட்டானுங்க, இல்லைன்னா கரடியோட வந்திருப்பேன். கவலைப்படாதீங்க, அடுத்தோட வரும்போது போலீஸோட வருவேன். காசு இல்ல கரடி, ஞாபகம் வச்சுக்கோ. நான் வரேன். கேட்டையா வேணா அந்த சர்க்கஸ்கார முதலாளி பேசின பேச்ச இந்த பயலை மட்டும் கொஞ்சம் உழைச்சு நின்று இருந்தா கரடியை கொண்டு வந்திருக்கான். இப்ப மட்டும் என்ன, இன்னொரு தடவை முயற்சி பண்ணா கரடி மாத்திரம் இல்ல எல்லா மிருகத்தையும் கொண்டு வந்துடலாம். நீ சொல்ற இந்த நன்றி கட்ட பயல்களை நம்பி எப்படி காரியத்துல இறங்குறது? யாரை பார்த்து நன்றி கட்டவன்னு சொல்றேன்? உன்னை சொல்றேன், 100 தடவை சொல்றேன், நன்றி கட்ட பயல். கொஞ்சமா நன்றி இருந்திருந்தா அந்த கோவிட்ட உதவ ஓடி வந்திருக்காடா. நாம செய்யறது அக்கிரமன்னு தெரிஞ்சது ஓடி வந்துட்டேன். அது இருக்குது. எந்த உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்துற அளவுக்கு எங்களுக்காக நீ இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிற? என்னடா செய்யல? என்ன போய் சொல்றேன்? அவர் நமக்காக எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. ஆனா அறிவுகட்ட கழுதா என்னடா செஞ்சிருக்கிறாரு? வாங்குற பணத்தை எல்லாம் ஒருத்தருக்கு கொடுக்காம ஆடம்பரமா செலவு செஞ்சாரு. இப்ப அதுக்கு வழியில திருட ஆரம்பிச்சு. திருடன் சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. நீ பொம்பளை, இத தலையிடாத. நீனும் அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஐயா விரப்பல் இருக்காரு, வெளியே போனார், நான் சோத்துக்கு லாட்டி அடிப்பாரு. யாரு? நான் போன விற்பாரு, நீதான் லாட்டி அடிக்க போற. இந்த உடம்பு உழைச்சு உரமேறி போனது. ஒருத்தர் தயவு இல்லாம வாழ தெரியும் எனக்கு. ஐயோ, அவரை கூப்பிடுங்க, நம்மளை காட்டி கொடுத்துட போறாரு. யார பார்த்து அந்த வார்த்தை சொல்ற? அந்த எங்க பரம்பரையிலேயே அதை காட்டி கொடுக்கிற பழக்கமே கிடையாது. வர்ற இந்த பயலை என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு சுயமா சிந்திக்கவும் தெரியறதில்ல, சொன்னதை செய்யவும் தெரியறதில்ல. கடந்து போனதை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நடந்ததை பற்றி கவலை இல்லை. கவலைப்படாதீங்க. நாம்